வரகு அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் வரகு அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு. இதை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இனி பருப்பு சாப்பாடு தாளிக்கிறதுக்கு பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு குக்கர் வச்சுக்கிடுங்க. குக்கரில் 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றியாச்சு. இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிடுங்க. சீரகம் போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. 3 வரமிளகா, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிடுங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கிடுங்க. ஊற வச்ச வரகு அரிசியை சேர்த்துக்கலாம். வரகு அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசி, அதான் அந்த கலர் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா சத்தானது. பாலிஷ் பண்ணாத அரிசி வாங்கிக்கிடுங்க. 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு. இதுக்கு 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியை குக்கரில் கொதிக்கிற தண்ணியை அப்படி சேர்த்துக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிடலாம். உப்பு செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் பத்தலை, உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு சாப்பாடு எடுத்தாச்சு. இறக்கும்போது அப்படி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்துக்கிடலாம். பருப்பு சாப்பாடு விறகரிசி வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம விறகரிசி செய்கிறதுனால உடம்புக்கு சுகர் இருக்கவங்களாம் விறகரிசி மில்லட் ரைஸ் தான் சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கு சும்மா செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது தொட்டுக்கிறதுக்கு காய்கறி சாலட் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.